ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மனிதன் நிரந்தரம் அல்ல. ஆனால் அந்த மனிதன் செய்யும் நல்ல வேலைகள் எல்லாம் ஹிஸ்டரியில் நிரந்தரமாக நின்றுவிடும். எத்தனை தலைமுறைகளானாலும் போகாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமரர் ஸ்ரீ மனோகர் கோபாலகிருஷ்ண பாரிக்கர். அவர் செய்த ஒரு நல்ல வேலையால் தான் இன்னைக்கு நம்ம கோட்டையே காப்பாற்றி கொண்டோம். 2016 அவர் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது S-400 ரஷ்யாவிலிருந்து கொள்முதல் செய்தார். அதுதான் இன்னைக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு கையில் இருக்கும் சுதர்சன சக்கரமாக நம்ம பார்டரில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை வெற்றிகரமாக தூள் தூளாக்கிவிட்டன. நம்ம நாட்டு மேலே ஒரு துளியும் விழாமல் நாட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் வால் போல நின்றது. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன ஆளுங்கட்சிக்கு பைத்தியமா பிடித்து விட்டது. 35,000 கோடி செலவை செய்து எதுக்கும் வேலைக்காகாத 5 தகுடு மிஷன்களை வாங்கி விட்டீர்களே என்று, இதில் ஏகப்பட்ட பணம் கையாண்டு விட்டீர்கள் என்று கூட சொன்னார்கள். இப்படி நம்ம நாட்டிலேயே எதிர்கட்சிகளிலிருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பியது. இன்னொரு பக்கம் இது வாங்குவீர்களே என்றால் இந்தியா மேல் எதிர்ப்பு வரும் என்று அமெரிக்கா வேறு தபாயித்து பயமுறுத்தியது. அந்த மிரட்டுகளுக்கெல்லாம் பயப்படாமல் பின்வாங்காமல் பிடிவாதமாக ரஷ்யாவிடம் டீல் ஓகே செய்து கொண்டு தைரியமாக வாங்கிவிட்டார் நம்ம மந்திரி மிஸ்டர் மனோகர் பாரிக்கர். இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லாமல் இருக்கலாம். S-400 ரூபத்தில் அவர் நம்மை காப்பாற்றி விட்டார். ஜோஹார் அமரர் ஸ்ரீ மனோகர் கோபாலகிருஷ்ண பாரிக்கர். ஜோஹார். வாழ்க. நன்றி, நன்றி.